ஐயோ! எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. வேலைக்கு போக எரிச்சலா இருக்கு. அப்படி சொல்றீங்களா? ஸோ அந்த மாரி சொல்லாதீங்க. உங்களுடைய வேலைய என்னைக்குமே என்ன செய்யாதீங்க, தொந்தரவா நினைக்காதீங்க. உங்களுடைய வேலை தான் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மறக்கடிச்சு, உங்கள ஒரு நல்ல வழியில என்ன செஞ்சுட்ருக்கும், ஒரு மன நிம்மதியான ஒரு வழியில என்ன செஞ்சுட்ருக்கோம், கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வேலை இல்லாம வெட்டியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்குள்ள 1008 சிந்தனைகள் வரும். அது இல்லாம நம்மள பத்தி ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். இதே நம்ம வேலைக்கு போய் வேலையை பார்த்தோம்னா, வேலையிலே நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம மைண்டெல்லாம் போயிடும். அதனால என்ன செய்ய மாட்டோம், நம்மளுடைய பிரச்சனைகளை நினைக்க மாட்டோம். நம்மளுடைய பிரச்சனைகளே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஸோ அதனால வேலைக்கு போகிறத என்றைக்குமே என்ன செய்யாதீங்க, ஒரு தொந்தரவாக நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பா நம்மளை எதுக்கு படைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், நல்லா உழைக்கணும். நம்மளை வேலை செய்யறதுக்காண்டி தான் படைச்சிருக்காங்க. ஆதியில் பார்த்தீங்கன்னா ஆதாம கூட என்ன செஞ்சுருப்பாங்க, தோட்டத்து வேலையை செய்ய விட்டுருப்பாங்க. ஸோ ஏசப்பா நம்மளை நல்ல வேலை பார்த்து நம்ம லைஃப்பில் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்மளை என்ன செஞ்சுருக்குறாங்க, படைச்சிருக்காங்க. அது இல்லாமல் சோம்பேறித்தனம் பாவம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்கு, பைபிளில் சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னது, வேலைக்கு போகாதவங்க என்ன செய்யக்கூடாதான், சாப்பிடக்கூட கூடாதான், பைபிளில் போட்டிருக்குது பாருங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. பார்த்தீங்களா, வேலைக்கு போகலன்னு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூட கூடாது. ஸோ யாருமே என்ன செய்யாதீங்க, வேலையை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, ஐயோ நம்மளுக்கு இப்படி வேலை இருக்கேன்னு. கிடைச்ச வேலையை சந்தோஷமாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு நீங்கள் நினச்ச வேலை ஏசப்பா தருவாங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. ஒருவேளை நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கலன்னா, அது வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலை இப்போதைக்கு இருக்கோ அந்த வேலை என்ன செய்யுங்க, சந்தோஷமாக பாருங்கள். ஆனால் யாருமே என்ன செய்யாதீங்க, வேலைக்கு போகாமல் வெட்டியாக வீட்டில் இருக்காதீங்க. கண்டிப்பாக நல்லா வேலை பார்த்து உழைத்து உங்கள் குடும்பத்தை நடத்துங்க. சமுதாயத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு அந்தஸ்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக உங்கள் வேலை உங்களுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும்.